இன்னைக்கு விவசாயி யாராவது ஒரு விவசாயி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 63 விழுக்காடு விவசாய பெருமக்கள். நமக்கு சோறு போடுற கடவுள் அவர்கள். ஆனா ஒருத்தரோட விவசாய ஒரு விவசாயி கூட மகிழ்ச்சியாக கிடையாது. நட்டம். விவசாயனாலே நட்டம் தான். விவசாயம்னா நட்டம் தான். தமிழ்நாட்டில் வெக்கக்கேடு. நான் சொல்றது பார்த்த வெக்கக்கேடு. இந்த ஆண்டு விவசாயத்துறையில வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வேளாண் துறை வளர்ச்சி இந்த ஆண்டு -0.12%, -0.12% மைனஸ்ல போகுது. வளர்ச்சியே இல்ல. வெக்கக்கேடு. இதோட ஒரு வெக்கக்கேடு ஒரு முதலமைச்சருக்கு இருக்குமா? இந்தியாவில் இது போன்ற நிலை எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதுலயும் விவசாயத்துறையில பால் வளம், மீன் வளம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா -5.68% போகுது. விவசாய வளர்ச்சி மைனஸ்ல போயிட்டு இருக்கு. விவசாயிகள் எங்க என்ன பண்ணுவாங்க? நீ கொடுத்தல்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தல்ல, என்ன கொடுத்தீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல்லு குண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்க. என்னாச்சு? அண்ணாச்சி உன் வாக்குறுதி என்னாச்சு? 3500 ரூபாய் ஒரு குண்டாலுக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு டன்னு 5000 ரூபாய் கொடுத்தோம் வாக்குறுதி கொடுத்தீங்க. என்னாச்சு? அது ஏமாத்து வேலை. இப்படி விவசாயிகளுடைய விரோத ஆட்சி திமுக ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது கூடாது கூடாது. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா சொல்றது மட்டும் நான் டெல்டாக்காரன். சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமா பேசுவார். நான் டெல்டாக்காரன் தான். நீங்க உங்களுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்ல, ஒன்னும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. நாங்க போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் கொள்கைப்படி எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்து 17 ஆண்டுகள் நாங்கள் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்ட பிறகுதான் நீங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ விவசாயத்தை தனி பட்ஜெட் நீங்க போடுறீங்க. 67 இருந்து ஆட்சி பண்றீங்கல்ல நீங்க. இதுக்கு முன்ன நீங்க போட வேண்டியதானே? இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போலாம். நம்ம அதுவும் குறிப்பா நம்ம விளை நிலங்களை பார்த்துதான் அங்கதான் நாங்க சிப்காட் அமைப்போம், அங்கதான் நாங்க விமான நிலையம் அமைப்போம், அங்கதான் மக்களை பிடிங்க எடுத்து நிலக்கரி சுரங்கத்தை நாங்க அமைப்போம்னு அப்படியே அதாவது கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. இதெல்லாம் விவசாயிகள் மறக்க கூடாது. அதே போன்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. ஒரே ஒரு பெண் கூட வாக்களிக்க கூடாது. காரணம், பெண்களுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான ஆட்சி. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.